ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 146 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்க. யார் பாக்கியவான் என்று பார்க்கும்போது நாம் அநேக ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். எல்லாவித உலகத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டோ அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்களை தான் பாக்கியவான்கள் என்று அழைப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்று இங்கே வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் துணையாக கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் என்றால் உலகத்தில் பார்ப்போம் என்றால் குடும்பங்களுக்கு கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் துணை, பெற்றோருக்கு பிள்ளைகள் துணை, அப்படி அநேக உறவு முறைகள் இருக்கிறது துணையாக இருப்பதற்கு. இந்த உறவுகளை காட்டிலும் நாம் யாரை துணையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் யாக்கோப்பின் தேவனை நீங்கள் துணையாக கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். சகலவித ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுடையதாக மாற்றி தருகிறவராக இருக்கிறார். எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு இந்த பூமியில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர்கள் விசேஷமானவர்களாக தேவன் அவர்களை மாற்றுகிறார். ஏனென்றால் அவரை துணையாக கொண்டிருப்பதினால் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டிருக்கும் போது மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுகிறீர்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதானால் இந்த யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் சகலவித நன்மைகளையும் சகலவித ஆசீர்வாதங்களையும் அந்த பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அநேக நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் உண்டு. அநேக காரியங்களின் மேலே நாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். நம்பி ஒரு சில நேரங்களில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். வாழ்க்கையில் அநேக ஏமாற்றங்கள், அநேக நேரங்களில் நம்பிக்கை இழந்து போகும்படியாக அவர்கள் நம்பிக்கையை விட்டு மாறி விடுகிறார்கள். நாம் நம்பிக்கையை விட்டு மிகவும் கண்ணீரோடு வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பின் தேவனை துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்மையாகவே இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் உண்டு. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்திலும் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை அநேக பொருள்கள் மேலே ஒரு வேலை இருக்கும் என்றால் அதையெல்லாம் நீங்கள் விட்டு கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்களாக மாறுகிறீர்கள். சகலவித ஆசீர்வாதங்களையும் நன்மைகளின் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மீது நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள், பந்தங்கள், பாசங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை பாக்கியவானாக மாற்றுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருபோது நாம் சூழ்நிலைகளை கண்டு அநேக வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள் இவையெல்லாம் கண்டு நாம் சோர்ந்து போகாதபடி இந்த உலகத்தில் துணையாக இருக்க வேண்டும் என்றால் யாக்கோப்பின் தேவனை நீங்கள் துணையாக வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கூப்பிடும் போதெல்லாம் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாக்கியவானாக மாற்றுகிறவர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அநேக பொருட்கள் மேலே இன்றைக்கு உலகம் முழுவதும் விளம்பரங்களின் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்களாக மாறிவிடுகிறீர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் அவரை நம்பி அவரை நாம் சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்திறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆண்டவரை யாக்கோப்பின் தேவனை இந்த பூமியில்
துணையாக கொண்டு உம்மையே நம்பி நாங்கள் பாக்கியவான்களாய் மாற நீர் உதவி செய்யுங்களை நீர் பாக்கியவான்களாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. ஏனென்றால் உம்மை நாங்கள் துணையாக கொண்டிருப்பதனால், உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதனால் நீர் எங்களுக்கு பாக்கியத்தை நீர் அளிக்கிறவராய் இருக்கிறபடி நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பாக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. உம்மை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், உம்மை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பாக்கியவானாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.